கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். 1 பேதுரு 3:18-19-20. ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதியுள்ளவர்களுக்கு பதிலாக நீதியுள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். அவர் மாமிசத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். அந்த ஆவியிலே அவர் போய் காவலுள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். கிறிஸ்துவும் காவலுள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தாரா? அவைகள் ஏன் மனம் திரும்பவில்லை? கீழ்ப்படியாமையின் ஆவிகள் நீதியின் பிரசங்கத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனால் தாழ்ந்த பாதாளத்தில் வைக்கப்படுகிறார்கள். இரண்டாவது கேள்வி, மில்கிசேதேக் யார்? சாலமோன் ராஜா மில்கிசேதேக் பழைய ஏற்பாட்டில் நிழலாட்டமாய் சொல்லப்படுகிறது. புதிய ஏற்பாட்டில் எபிரேயர் 6:20 நமக்கு முன்னோடினவராகிய இயேசு மில்கிசேதேக்கின் முறைமையின்படி நித்திய பிரதான ஆசிரியராய் நமக்காக அந்த திரைக்குள் பிரவேசித்திருக்கிறார். மூன்றாவது கேள்வி, சுவிசேஷம் சொன்னால் ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறாங்க, என்ன செய்வது? சுவிசேஷம் சொல்வது மாத்திரம் நம்முடைய வேலை. நான்காவது கேள்வி, எலியா பரலோகத்தில் எங்கே இருக்கிறார்? 7 பரலோகங்கள் இருப்பது என்பது யூதரின் நம்பிக்கை. சபைதான் முதலாவது பரலோகத்திற்கு கொண்டு போகப்படும். இது குறித்ததான முழுமையான விளக்கங்களை நம் பிரதர் MD ஜெகன் அவர்கள் இந்த காணொலியில் பேசியிருக்கிறார்கள். பாருங்கள், கேளுங்கள். அது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு உங்களுக்கு பிரயோஜனமாயிருக்கும். வேதத்தை பற்றி நீங்கள் அறிந்து கொள்வதற்கு ஏதுவாக இருக்கும். 1 பேதுரு 3:19-20 காவலுள்ள ஆவிகள்னு இருக்குது. இந்த காவலுள்ள ஆவிகளுக்கு இயேசு கிறிஸ்து போய் பிரசங்கம் பண்ணினார்னு இருக்க. அப்போ பிரசங்கம் பண்ணியும் இவர்கள் ஏற்றுக்கொள்ளாதவர்களா? அப்போ பாதாளத்தில் இருக்கிறவர்களுக்கு பிரசங்கம் பண்ணினார்னா அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஆக்சுவலாக அதல்ல. இது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆதாம் காலத்திலிருந்து நோவா காலம் வரைக்கும் இருந்ததான கீழ்ப்படியாமையின் ஆவிகள். அப்போ ஏனோக்கு பிரசங்கம் பண்ணுறாரு, அதற்கு பிறகு நோவா பிரசங்கம் பண்ணுறாரு. இப்படி இவங்க எல்லாம் பிரசங்கம் பண்ணியும் இவங்க யாருமே இயேசுவை ஏற்றுக்கொள்ள, அன்னைக்கு உள்ள அந்த சுவிசேஷத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. நீதியின் பிரசங்கத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. நியாய தீர்ப்பின் பிரசங்கத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏற்றுக்கொள்ளாத நிமித்தம் அவர்கள் தாழ்ந்த பாதாளத்துக்கு போனார்கள். அதான் துன்மார்க்கருக்கான அங்கே இருக்கிறாங்க. இப்போ இயேசு கிறிஸ்து அந்த மேல் பாதாளத்தில் உள்ளவங்களை மீட்க வர்றார். மீட்க வந்துட்டு அவர் போகும்போது என்ன பிரசங்கம்னா, பிரசங்கத்தில் வெற்றி பெற்ற பிரசங்கம் ஒன்று இருக்கு. உங்களுக்கு தெரியும், ஃபஸ்ட்டு போருக்கு போகும்போது ஒரு பிரசங்கம் பண்ணுவாங்க, போர் முடிச்சுட்டு வந்து ஒரு பிரசங்கம் பண்ணுவாங்க. அதாவது தேர்தல் பிரச்சாரத்தை ஆரம்பிக்கும் போது ஒரு பிரசங்கம் பண்ணுவாங்க, ஜெயிச்சிட்ட பிறகு ஒரு பிரசங்கம் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் இயேசு கிறிஸ்து முடிச்ச பிரசங்கம் அது. பாருங்க, இத்தனை வருஷமா உங்களை ஏன் நாங்கள் கீழ்ப்படிய சொன்னோம், அன்னைக்கு நீங்கள் ஏன் கீழ்ப்படியாமல் போனீங்க? கீழ்ப்படிஞ்சிருந்தா இன்னைக்கு இவங்களோடு கூட நீங்களும் எடுத்துக்கொள்ளப்பட்டிருப்பீர்கள். இந்த மேன்மைக்காக தான் உங்களை அன்னைக்கு கீழ்ப்படிய சொன்னோன்னு சொல்றதான பிரசங்கம் தான் அது. அது மனம் திரும்புதலுக்கு ஏதுவான பிரசங்கம் இல்லை. அதை தான் அந்த இடத்துல காவலுள்ள ஆவிகளுக்கு அவர் பிரசங்கித்தார் அப்படின்னு இருக்கு. அந்த ஆவிகள் மனம் திரும்ப முடியாது. மனம் திரும்பத்துக்கான வாய்ப்பு பூமியில் இருக்கிற வரைக்கும் தான். பூமிக்கு அப்புறம் நீங்கள் இறந்த பிறகு, பாதாளத்துக்கு போன பிறகு மனம் திரும்புதல் என்பது கிடையாது. அதற்கு வாய்ப்பும் கிடையாது. இந்த ஐஸ்வர்யவான் லாசரு சம்பவத்தில் நம்ம பார்க்குறோம், அவன் விரும்புகிறான், ஆனாலும் அவனால் திருப்பி பூமிக்குள்ளே வர முடியாமல் போயிடுச்சு. அதனால அந்த காவலுள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார் அப்படின்னு சொல்லப்படுகிறது என்னன்னா, அவர் மனம் திரும்புதலுக்கு ஏதுவான பிரசங்கம் இல்லை, ஆல்டர் கால் கொடுக்குற பிரசங்கம் இல்லை, அது வெற்றியின் பிரசங்கம். நாங்கள் இவர்களை மீட்டு கொண்டு போக போகிறோம், இதுக்கு நீங்கள் கீழ்ப்படியாமல் போனது நிமித்தம் இப்பொழுது தாழ்ந்த பாதாளத்தில் இருக்கிறீர்கள் என்று சொல்லி அவர்கள் சொல்லக்கூடியதான வெற்றியின் பிரசங்கம். நாம அடுத்த கேள்விக்கு போகலாம். 6:20 மெல்கிசேதேக். இந்த மெல்கிசேதேக்கை பற்றி இவங்க ஒரு கன்ஃபியூஷன் இவங்களுக்கு இருக்குது. இதை பற்றி இவங்க கேட்டிருக்கிறாங்க. என்ன கேட்டிருக்கிறாங்கன்னா, மெல்கிசேதேக் என்பது யார்? அவர் இருந்தாரா இல்லையா? அது யாரை குறிக்கிறது அப்படின்னு சொல்லி. இந்த மெல்கிசேதேக் என்பது பழைய ஏற்பாட்டில் நமக்கு உள்ளதான ஒரு நிழலாட்டமான ராஜா. சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக். இந்த சாலேம் என்பது தான் எருசலேம், சமாதானம். மெல்கிசேதேக் என்பதற்கு நீதியின் ராஜா. எபிரேயர்ல இதற்கான விளக்கம் நமக்கு இருக்கு. அப்போ இந்த சமாதானத்தின் ராஜாவாகவும் நீதியின் ராஜாவாகவும் ஒருத்தர் வெளிப்படணும். வரக்கூடியவர் கையில் என்ன கொடுக்கிறாரு? அப்பமும் ரசமும். பிரதான ஆசாரியருக்கான வேலையை அவர் பார்க்கிறாரு. அதாவது தேவனுடைய ஆசாரியன் ஆகிய அப்படின்னு தான் அவரை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இந்த இடத்துல அவர் ஆசாரியனாகவும் இருக்கிறாரு, ராஜாவாகவும் இருக்கிறார். இது என்னன்னா, வரப்போகிறதான இயேசு கிறிஸ்துவினுடைய மெல்கிசேதேக்கின் முறைமை நம்ம சொல்லுவோம், ராஜாக்களும் ஆசாரியருமாய். இப்போ நம்மளை அவர் அப்படிதான் அழைச்சிருக்கிறார். வெளிப்படுத்தல் 1:6 படி ராஜாக்களும் ஆசாரியருமாய் நம்மை அழைத்திருக்கிறார். இந்த முறைமையை நிழலாட்டமாய் பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டது தான் மெல்கிசேதேக்கின் முறைமை. 6:20 எபிரேயரில் நீங்கள் வாசிச்சீங்கன்னா, மெல்கிசேதேக்கின் முறைமை என்பது இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. அந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவ தான் அந்த முறைமையின்படி வராரு அப்படின்னு இருக்கு. அவர் நான் சமாதானத்தின் ராஜாவாகவும் நீதியின் ராஜாவாகவும் இருக்கிறார். அதனால தான் சமாதான கர்த்தர் வருமளவும் செங்கோல் யூதா விட்டு விலகுவதில்லைன்னு வசனம் சொல்லுது.
ஸோ இந்த மெல்கிசேதேக்கு என்பது வரப்போகிற இயேசு கிறிஸ்துவின் சாம்ராஜ்யம், இயேசு கிறிஸ்துவனுடைய முறைமை, இயேசு கிறிஸ்துவனுடைய ஆசாரித்துவம், இயேசு கிறிஸ்துவனுடைய ராஜ்யபாரம், இது எல்லாம் இணைந்துதான் அது. அதனுடைய நிழலம், அதனுடைய வெளிப்பாடாகத்தான் இயேசு கிறிஸ்து வந்தார். ஸோ இந்த மெல்கிசேதேக்கின் முறைமை என்பது இயேசு கிறிஸ்து கொண்டு வந்த புதிய ஏற்பாட்டு முறைமை தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நாம அடுத்த கேள்விக்கு போகலாம். இதை ஒரு சகோதரி எழுதியிருக்கிறாங்க. என்ன எழுதியிருக்கிறாங்கன்னா, நான் பல முறை சுவிசேஷம் சொல்றேன், நான் பாரத்தோட தான் சொல்றேன், ஆண்டவர் எனக்கு அந்த பாரத்தை கொடுத்துருக்கிறாரு, நான் ஜெபம் பண்ணி போய் சொல்றேன். ஆனால் நான் அப்படி சொல்லும் போது அநேகர் அதை ரிஜெக்ட் பண்ணுகிறாங்க, அசட்டை பண்றாங்க, கேட்காம போறாங்க. அப்படி சொல்லும் போதெல்லாம் என்னுடைய மனநிலை பாதிக்கப்படுது. ஒருவேளை நான் தேவ சித்தம் இல்லாம சொல்லிட்டேனோ, ஒருவேளை நான் கர்த்தர் அழைக்கலையோ, நான் சொல்லக்கூடாதோ, இப்படிலாம் எனக்கு ஒரு மனநிலை பாதிக்கப்படுது, ஏன் அவங்க ரட்சிக்கப்பட மாட்டாங்க அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. வேதத்தில் ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிற வேலை சுவிசேஷம் சொல்லுவது தான். ஆனால் அதை ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாததும் அவர்கள் கரத்தில் இருக்கிறது. நம்ம வேலை தண்ணியின் மேலே விதைய போடுறது தான். அது விளைய பண்ணுறது கர்த்தர் கரத்தில் இருக்குது. அது எப்போ விளைய பண்ணணுன்றது ஆண்டவருக்கு தெரியும். ரெண்டாவது, சுவிசேஷம் அறிவித்தல் நம்மேல் விழுந்த கடமை. சொல்லுவது நம்ம வேலை, சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஆனால் அதை ஏற்றுக்கொள்றத கர்த்தர் பார்த்துக்கொள்வார். அவங்க அசட்டை பண்ணுறாங்க, அவங்க ஏற்றுக்கொள்கிறாங்க, ஒருவேளை ரிஜெக்ட் பண்ணுறாங்க, ஒருவேளை கோபப்படுறாங்க, எல்லாமே அவர்களுக்குரியது. இயேசு கிறிஸ்துவே பல இடங்களில் போய் சொல்லியும் ஜனங்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவரையே துரத்தி விடுறாங்க, நகரத்தை விட்டு வெளியே போங்கன்றாங்க, மலை மேலேருந்து கீழே தள்ள பார்க்குறாங்க, கல்லெறிஞ்சு கொல்ல பார்க்குறாங்க. இவ்வளவும் அவருக்கு நடந்திருக்கு. அப்போஸ்தலர் எடுத்துக்கொள்ளுங்க, பட்டணங்கள் தோறும் பவுல் அடிக்கப்பட்டார்னு இருக்கு. எல்லா பட்டணங்கள் தோறும் எனக்கு உபத்திரவம் நியமிக்கப்பட்டிருக்கிறதுன்றாரு. அப்படி இருக்கும்போது நம்மளை மட்டும் அவங்க உடனே ஏற்றுக்கொள்வார்கள் என்று நாம் எப்படி எதிர்பார்க்க முடியும்? நான் ஆண்டவர் நமக்கு சொன்னது, உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்பு கொடுப்பார்கள் தான் இருக்கு. அதனால நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். சொல்ற சுவிசேஷத்தை சொல்லுங்க. ஏற்றுக்கொள்ளாததும் கர்த்தருடைய கருத்தில் இருக்கு. இன்னொன்று நான் சொல்றேன், நாம சொல்றதுல தான் அவங்க ஏற்றுக்கொள்வாங்கன்னு சொல்ல முடியாது. இப்போ பவுல் சொல்றாரு, நான் நட்டேன், அப்பல்லோ நீர் பாய்ச்சினான், விளைய செய்தது கர்த்தர். இப்போ நாம இன்னைக்கு சொல்லுவோம் சுவிசேஷம், அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. இது ஒரு அடி கல்லை நகர்த்தி இருக்கிறோம். அதுக்கப்புறம் வேற யாராவது கொஞ்ச நாள் கழிச்சு அவங்களுக்கு சொல்லுவாங்க, இப்போ அந்த கல் இன்னும் கொஞ்சம் நகரும். அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, ஏற்கனவே ஒருத்தர் சொன்னாங்க, அது நான் ஏற்றுக்கொள்ளலை, திருப்பி நீங்களும் சொல்றீங்க எனக்கு அதெல்லாம் இஷ்டம் இல்லைங்க. அங்கேயும் கல் ஒரு இன்ச்சு தான் நகருது. திருப்பி வேற யாராவது சுவிசேஷம் சொல்லுவாங்க, அப்போ இன்னும் கொஞ்சம் நகரும். என்னங்க எல்லாருமே சொல்றீங்க, அப்போ இந்த இயேசு கிறிஸ்து ஏதோ இருக்குது போல, நானும் பார்க்கலாம் தான் நினைக்கிறேன். இப்போ நேரம் இல்லை. இது 3வது ஸ்டேஜ். இவங்க 4வதாக ஒரு பெரிய பிரசங்கியாருடைய மீட்டிங்க்கு போவாங்க, யாராவது கூட்டிட்டு போவாங்க. அந்த இடத்துல அந்த பிரசங்கத்தில் அவங்க ரட்சிக்கப்பட்டுருவாங்க, ஆண்டவர் ஏற்றுக்கொள்வாங்க. ஏற்றுக்கொண்ட உடனே என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த பிரசங்கியார் மீட்டிங்ல தான் நான் ஏற்றுக்கொண்டேன் அப்படின்னு இவங்க சொல்லுவாங்க. ஆனா அது அவருடைய வேலை மட்டுமல்ல. ஏற்கனவே 3 பேர் கொஞ்சம் கொஞ்சமா அவரை தள்ளி இருக்கிறாங்க, கொத்தி இருக்கிறாங்க, நிலத்துல விதைய போட்டுக்கிறாங்க, கொஞ்சம் மூவ் பண்ணிருக்கிறாங்க. அவருடைய காலத்துல அது விளைஞ்சிருச்சு. அதனால இதுல அவருக்கு மட்டும் பலன் அல்ல, சொன்ன உங்களுக்கும் இருக்கு. நீங்கள் சொல்லுகிற ஒவ்வொரு சுவிசேஷத்துக்கும் பலன் உண்டு. ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ ஏற்றுக்கொள்ளலையோ, சொல்ல வேண்டியது உங்கள் மேல் விழுந்த கடமை. சொல்லாவிட்டால் ஐயோ, நீங்க பாட்டு தைரியமா சொல்லிக்கிட்டே இருங்க, இதற்கான பலன் அங்க வருது. அதான் ரொம்ப முக்கியம். பிரதிபலனை எதிர்பார்க்காம நீங்க ஆனா சொல்லிட்டே இருங்க. ஆண்டவர் நமக்கு அதுக்கான பிரதிபலனை கட்டளையிடுவதற்கு வல்லமையுள்ளவராக இருக்கிறார். நான் ஒரே ஒரு காரியம் தான் சொல்லுவேன், உலகத்திலேயே டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணாத ஒரே ஜாப் எதுன்னு கேட்டீங்கன்னா ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிற வேலை தான். இதுல டார்கெட்டே கிடையாது. இத்தனை 1000 ஆத்மா ரட்சிக்கணும், இத்தனை 1000 ஆத்மாக்கு ஞானஸ்தானம் கொடுக்கணும், இத்தனை 1000 ஆத்மாக்கு நீ பரிசுத்த அபிஷேகம் கொடுத்தாதான் பரலோகத்துக்கு வரணும்னு சொல்லி டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி நம்மளை வேலை வாங்காத ஒரே எஜமான் யாருன்னா நம்முடைய ஆண்டவர் மட்டும்தான். அவர் நமக்கு சொன்னது ஒண்ணு, நீ போய் விதைய போடு, சுவிசேஷம் சொல்லு, மிச்சத்தை நான் பாத்துக்கிறேன்ட்டாரு. எவ்வளவு ஈஸியான ஜாப். அதுக்கே நீங்க சோர்ந்து போயிட்டா எப்படி? தைரியமா சொல்லுங்க. உங்க சொந்தக்காரங்க உங்களை ரிஜெக்ட் பண்ணுவாங்க, பெரிய சாமியார் மாதிரி பேசுறேன்பாங்க, இனிமேட்டு சொல்லாதேம்பாங்க. அது அவங்களுடைய வேலை, சொல்லுவது நம்ம வேலை. சொல்லிக்கிட்டே இருங்க. ஒரு நாள் பரலோக ராஜ்யத்திலே உங்களுக்கான பலன் காத்து கொண்டிருக்கிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம அடுத்த கேள்விக்கு போலாம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்துல எலியா பரலோகத்துக்கு ஏறி போனார்னு இருக்க. நீங்க யாருமே பழைய ஏற்பாட்டில் பரலோகத்துக்கு போகலன்னு சொல்லி இருக்கிறீங்களே, அப்படி இருக்கும்போது இப்ப எலியா போனார்னு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நல்ல கேள்வி. ஆக்சுவலா இதை ஏற்கனவே 2-3 பேர் கேட்டு நான் தனிப்பட்ட முறையில் பதில் சொல்லி இருக்கிறேன். இதை நான் இங்கே உங்களுக்கும் அதை சொல்றேன். இந்த பரலோகம் என்பதை நாம் எப்படி புரிந்து கொள்ளுகிறோம் அப்படின்னு கேட்டா, பரலோகம் என்பது வேறு லோகம். பரதேசி அப்படின்னா வேற ஊருக்காரன், பரலோகம்னா வேறு லோகம். பரலோகத்துல 7 பரலோகம் இருக்கிறது என்பது யூதருடைய நம்பிக்கை. அதனாலதான் பைபிள்லயும் அந்த ஸ்டேஜஸ் இருக்கு. பரலோகங்களே அவரை துதியுங்கள் அப்படின்னு தான் இருக்கு பைபிள்ல. இப்ப இந்த ஹெவன் அப்படிங்கிற வார்த்தைக்கும் நாம யூஸ் பண்ற வானம், ஸ்கைங்கிற வார்த்தைக்கும் ரெண்டும் ஒரே வார்த்தை தான் அவங்க யூஸ் பண்றாங்க.
இப்போ நம்ம வானம்னு சொல்லுவோம், பரலோகம்னு சொல்றோம். இது ரெண்டுத்துக்கும் ஹெவன்ஸ் இங்கிலீஷ்ல யூஸ் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி இருக்கும்போது இந்த ஹெவன்ஸுங்கிறது நிறைய காரியத்தை குறிக்குது. பரதீசையும் ஹெவன் தான் சொல்றாங்க அந்த லைன்ல. இப்போ இவர் சொல்லும் போது 3வது வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டேன்னு பவுல் சொல்றார். அப்போ அந்த பரதீசு அப்படிங்கிறது வானம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஆனால் அந்த இடத்துக்கு பேர் பரதீஸ். அதே மாதிரி ஒவ்வொரு வானத்துக்கும் ஒரு பேர் இருக்குது. அதில் நம்முடைய கர்த்தர் இருக்கிறது ஒரு வானம். இந்த எலியா போனது வேறொரு வானம். ஏன்னா வசனத்தின்படி சபை தான் ஃபர்ஸ்ட் பரலோகத்துக்குள்ள போகணும். அதுக்கு முன்னாடி ஒருவனும் ஒரு காலம் அவரை கண்டதில்லைன்னு தான் இருக்கு. ஸோ இப்போ இவங்க போறவங்க திரும்பி வரவும் போறாங்க. என் பிதாவுக்கு அநேக வாசஸ்தலங்கள் உண்டுன்னு இயேசுவும் சொல்றார். அப்படி இருக்கும்போது எடுத்துக்கொள்ளப்பட்ட எலியா மீண்டுமாக வர வேண்டி இருக்கிறது. அவரை ஆண்டவர் இடத்துல வச்சிருக்காரு. அது பரதீசியாவும் இருக்கலாம், வேறொரு லோகமா இருக்கலாம், எங்க வேணா இருக்கலாம். ஆனால் தேவன் இருக்கிற பரலோகத்துக்கு அல்ல. ஏன்னா ஒரு சிலர்லாம் போய் பார்த்துட்டு வந்து எலியா பரலோகத்தில் இருக்கிறாரு, மோசேயே பரலோகத்தில் இருக்கிறாரு, பவுல் இருக்கிறாரு, அவர் இருக்கிறாருன்னு சொல்றாங்க. பைபிள் படி வசனத்தின்படி அது சரி அல்ல. வசனத்தின்படி சபைதான் முதலாக பரலோகத்துக்குள்ளே எடுத்துக்கொள்ளப்பட்டு போகிற கூட்டம். ஏன்னா எபிரேயர் 11:39-40 சொல்லுது, அவர்கள் நம்மை அல்லாமல் பூர்ணராகாதபடிக்கு விசேஷித்த நன்மையானதொன்றை தேவன் நமக்கென்று முன்குறித்து வைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. யாரு? பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள். அவர்கள் நம்மை அல்லாமல் பூர்ணராகாதபடி நாம வந்தாதான் சேர்ந்து எல்லாரும் ஒன்னா உள்ளே போக முடியும். அதனால எலியா போன பரலோகம் என்பது வேறொரு லோகம், அதாவது பாரடைஸ் மாதிரி வேறொரு லோகமாக இருக்கக்கூடும். கண்டிப்பாக தேவன் இருக்கிற பரலோகத்திற்கு அல்ல. ஏன்னு சொன்னா யோவான் வெளிப்படுத்தின விசேஷத்துல பரலோகத்தை பார்க்கிறார். அப்படி பார்த்தா அவர் எத்தனையோ பேரை பார்க்கிறார். 4 ஜீவன்கள், 24 மூப்பர்கள், அப்புறம் திரளான ஜனங்கள், கண்ணாடி கடல் அருகே ரத்த சாட்சிகள், இப்படி நிறைய பேர் பார்க்கும்போது எலியாவையும் பார்த்திருப்பாரு. அங்க எலியாவை பார்த்தாருன்னு சொல்லப்படவில்லை. சோ அவர் வேற ஒரு இடத்துல இருக்கிறார் என்பது இதன் மூலமாக நமக்கு